வணக்கம். 2026ஆம் ஆண்டிற்கான வருடம் ராசி பலன் கன்னி. கன்னியை பொறுத்த வரைக்கும் இந்த வருட கிரகங்கள் குரு சாதகமான ஒரு அமைப்பில் ஜூன் மாதத்திற்கு பிறகு லாபஸ்தானத்தில் உச்சம் பலம் அடைகிறாரு. அவருடைய பார்வையும் சிறப்பான இடங்களை பார்வை செய்கிறதுனால அனைத்து சுப காரியங்களும் கன்னிராசி நண்பர்களுக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு நடக்க இருக்குது. அதே போல் ராகு கேதுக்கள் இந்த வருடம் முழுவதும் 11 மாதங்களும் 12 மற்றும் 6ஆம் இடங்களை அமர்ந்திருப்பது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. வேலை அமைப்புகள் இது போன்ற விஷயங்களில் ஒரு சாதகமான அமைப்பில் ராகு கும்பத்தில் 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. இதனோட அமைப்பு பார்க்கும் பொழுது வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஏற்ற வேலை, அதே போன்ற கடன், சுப கடன்கள் பெறுவது, இது போன்ற அமைப்புகள்லாம் இப்போது இருக்குது. அதே போல் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களுடைய ஐன போக சுகஸ்தானம்னு இந்த 12ஆம் இடத்தை சொல்கிறோம். வெளிதூர பிரயாணங்கள் இது போன்ற விஷயங்களில் ஒரு சாதகமான ஒரு அமைப்பு 12இல் இருக்கக்கூடிய ஒரு கேது தருவார். இப்போ இந்த சனி பகவான் மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. அப்போ இந்த 7 என்பது கண்டக சனியினுடைய அமைப்பு. 7ஆம் இடம் என்பது கணவன் மனைவி உறவை குறிக்கக்கூடிய இடம். நண்பர்கள், கூட்டாளிகள், இது போன்ற இடங்களில் இந்த 7ஆம் இடம். குறிப்பாக இவருடைய பார்வை என்பது 7ஆம் பார்வை உங்களுடைய ராசியை பார்க்கிறாரு. இப்போ கண்டக சனியினுடைய அமைப்பில் உடல் பாதிப்புகள் ஏற்படும், மனதளவில் அழுத்தங்கள் ஏற்படும். ஆகஸ்ட் மாதம் வக்ர அமைப்பை இவர் பெறுவார். 145 நாட்கள் 7ஆம் இடத்தில் வக்ர அமைப்பு பெறக்கூடிய சனி பகவான் குருவினுடைய பார்வை பெற்று புனிதம் அடைவார். அந்த காலகட்டங்களில் பார்க்கும்போது இந்த சனியினுடைய அழுத்தம் உங்களுக்கு குறைவாகவே இருக்கும். அதே போல் வேலை சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய கணவன் மனைவி உறவுகளில் பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு, இது எல்லாமே ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு ஏற்படும். அடுத்ததாக அந்த வருட கிரகங்கள் இங்கே உச்சம் பெறக்கூடிய இந்த குரு பகவான் லாபஸ்தானத்தில் தன புழக்கத்தையும் தன லாபத்தையும் ஏற்படுத்துவார். உங்களுடைய 4ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதியாக இவர் வராரு. அவர் உச்சம் பெறக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த காலகட்டங்களில் வண்டி வாகனம் வீடு ஜூன் மாதத்திற்கு பிறகு, அதே போல் உடல் ஆரோக்கியம், தாயினுடைய நன்மைகள் இது எல்லாமே ஏற்படும். அதே போல் இந்த சனி பகவான் 7ஆம் இடத்தில் இருந்தாலும் கூட 7ஆம் பாவாதிபதி உச்சம் என்ற அமைப்பு, திருமணம் ஆகாதவர்களுக்கு இப்போது திருமணம் அமைப்பு ஜூன் மாதத்திற்கு பிறகு ஏற்படும். சனியே குரு பார்க்குறாரு. அதே போல் 7ஆம் பாவாதிபதி லாபஸ்தானத்தில் இங்கே உச்ச அமைப்பார். 2வது திருமணத்திற்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய கன்னிராசி நண்பர்கள் அனைவருக்குமே இப்போது திருமண வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு இப்போது ஏற்பட போகிறது. அதே போல் மாதகிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு அதிபதி இங்கே 4ஆம் இடத்தில் அமர்ந்து இந்த வருடம் ஆரம்பிக்கும் போது சுக்கிரன், சூரியன், செவ்வாய் ஆகிய கிரகங்களுடன் இணைந்து இங்கே குருவின் பார்வை படக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பில் சாதகமான ஒரு சூழலில் இந்த வருடம் உங்களுக்கு பிறக்க இருக்குது. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அதே போல் இங்கே குரு புதன் பார்த்து கொள்வது என்பது உங்களுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் படிக்கும் மாணவர்களுக்கு இது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு. சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நன்மைகள் ஏற்படும். இப்பொழுது பழைய சொத்தை விற்றுட்டு இப்போ புது சொத்தை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு. எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பை தரும்.
உங்களுடைய தகப்பன் வழி உறவுகள் மூலமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருடத்தின் ஆரம்பமாக இது அமையும். அடுத்த செவ்வாய் 5ஆம் இடத்துல உச்ச அமைப்பு பெறுவார். இதுவும் ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான். அடுத்தடுத்து செவ்வாயினுடைய நகர்வு சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய 3ஆம் பாவாதிபதி 8ஆம் பாவாதிபதி வலுவாக அமையக்கூடிய ஒரு சூழலில் உங்களுடைய எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தும் சகோதர நன்மையில் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல வருடமாக இந்த வருடம் அமையும். அதே போல் இங்கே சுக்கிரன் மார்ச் மாதம் உச்ச அமைப்பு பெறுவார். சனியை சுபத்தன்மைப்படுத்துவார். அந்த காலகட்டங்களில் உங்களுடைய குழந்தைகளால் ஏற்பட்ட கஷ்டங்கள், அதே போல் உங்களுடைய மன வருத்தங்கள், எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கலை, இது போன்ற அமைப்புகள்லாம் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு மார்ச் மாதம் ஏற்படும். அதே போல் வேலையில் இருந்த வேலை பளு குறைந்து வேலையில் எதிர்பார்த்த விஷயங்கள் சாதகமான ஒரு அமைப்பை பெறக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருடமாக இந்த வருடம் கன்னிராசி நண்பர்கள் அனைவருக்கும் ஏற்பட போகிறது. நன்றி, வாழ்த்துக்கள்.